இது வந்து உன் தங்கச்சி. என்னங்க வந்தோடனே தங்கச்சி? அட ஏரியா நேரமும் இல்ல ஒண்ணும் இல்ல, வந்த ஓக்கு அப்படி. ஆமா, கட்டி பிடிச்சி இது பண்ணிக்க, லேசா இடிச்சுக்க, லேசா இடிச்சுக்க. எதுவும் இது அரிச்சிச்சுன்னா அதை சொரிஞ்சு விட்டுக்க. ஆமா மாப்பிள்ள, உன் தங்கச்சி. நான் வந்து உனக்கு மாப்பிள்ள. சரி, நீ வெள்ளிமலையில இருந்து வந்திருக்க. உண்மைதான். என் தங்கச்சியை பக்கம் வந்திருக்க. நிக்க முடியலப்பா. டேய் உள்ள எது பூராதம் பூந்துருச்சா? இல்ல இல்ல, அவளுக்கு புல்லு கொடைங்க முழுங்குது அவளுக்கு. ஆமா, அது மாதிரி மாப்பிள்ள என் தங்கச்சியை ஒப்படைக்கணும். சரி, அதனால என் தங்கச்சியை கூப்பிடுறேன். ரொம்ப சந்தோஷம், கவலைப்படாம இரு. அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். தங்கச்சி ஓடியாமா. ரேடியோ ஆட்டோமேட்டிக்கே பாடும் போல. ஆஃப் பண்ண முடியாது, போட்டதேன் ஒரே போட்டதேன். ஆஃப் பண்ண முடியாத அளவுக்கு ஒன்று இருக்கு. அரைப்பாட்டா பாட, அரைப்பாட்டா. தங்கச்சி, எத்தனையோ பெண்கள் சேலை கட்டியிருக்காங்கடா. நீ சேலை கட்டினது அப்படியே அங்கங்கமா இருக்கு. நம்ம குடும்பம் மானம் அப்படி பறி போகுது பாருங்க. அது சும்மா போனா திருப்பி வந்துருவேன். அப்படியா? ஒரு நம்பிக்கை ஒரு இடத்துல கூட நிக்க. பச்சை பையில மணப்பாறையிலிருந்து வந்து இந்த நோண்டிட்டேன். நம்ம நோண்ட முடியாம இருக்கா மதுரைக்காரன். ஐயோ, நான் காரைக்குடியில இருக்கையிலே ஒண்ணும் பண்ண முடியாம போச்சு. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இல்லாத ஆளுங்க அதுக்கெல்லாம் அவருக்கு வந்து குடுப்பணம் இருக்கு. நீங்க பாருங்க, அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்ன பண்ணன, பின்னாடி ஒரு கிணறு தூந்து இருக்கு. பின்னாடி கிணறு இருக்காது, அதுல போய் விழுக சொல்றியாடா? ஆமா ஆமா இருக்கு. நீ பஸ் குதிரை, நாங்க அந்த கிணறு சொல்லல. கிணறு இருக்கா? இல்ல இருக்கு இருக்கு. கிணத்தை காணோம். நான் கூட அந்த பிள்ளைக்கு பின்னாடியான்னு பார்த்தேன். அண்ணா, எதற்காக அழைத்தீர்கள்? நம்ம இடத்துக்கு போஸ்ட்மேன் வந்திருக்காரு. போஸ்ட்மேன் எதுக்குனே? தபால் லெட்டர் எதுக்குல போட போறாரு? எதுக்குல லெட்டர் போட போற? அந்த வாட்டைக்குள்ள போட போறாரு. அதான் எங்க கண்டுபிடிக்கிறது இல்லையே. எதுக்கு போஸ்ட்மேன் இங்க வரணும்? தகவல் என்ன தகவல்? இத பிடிக்க வந்திருக்காரு. எதை பிடிக்க? மான பிடிக்க வந்திருக்காரு. மான பிடிக்க வந்திருக்காரு. ஏதோ காய் பிடிக்க வர மாதிரி சொல்றேன். ஏற்கனவே புழு துணிக்கல பிடிச்சிட்டாரு. இந்த புழு துணிக்கல காலை கொண்டு உள்ள
ஐயோ அப்படி சொல்லக்கூடாது வார்த்தை. அசிங்கமா பேசாதனே. அவ பொம்பளை பிள்ளை இல்லையா? பாவல்சி அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏய் ஏன் இப்படி நிக்கல? அதிர்ச்சி ஆகி முண்டை முண்டை நீ செத்தாலாம் முண்டை திடீர்னு வண்டியில போறீங்க. நீ இருக்கிறதே நான் செத்து தாண்டா வாழ்றேன். நான் அனாதையா திரிவேன் நினைக்காத. நான் தண்டராச்சு. நீ 15 வருஷம் இழுத்துக்கிட்டு திரிவேண்டா. நீ 4 பேர் உனக்கு 10 15 வருஷம்னாலும் தூக்கிட்டு அப்பாடி குறைச்சு சொல்ற. அப்புறம் என்ன? வாருங்கள் வேடுவரே. நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும், பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பொறுமையும், பொறுமையில் பெருமடையை காத்துக் கொண்டிருக்கும் வேடுவரே. வில்லெடுத்து விளையாடும் வேடுவர் குலமகனே, சொல்லெடுத்து விளையாடும் முத்தம் குணத்தவரே வருக. தாங்கள் யார்? வந்த காரணத்தை சொல்லுங்கள் பார்க்கலாமே. வந்தாரை வரிகொண்டு வரவேற்று வாழ வைக்கும் அன்னத்தமிழ் நாட்டின் ஐவர்களில் ஒன்றான குறிஞ்சி நாட்டு கொட்டன்பட குலகுலடியே. என் பேர் கந்தபிடன், தாய் பேர் மீனாட்சி விடுவச்சி, தந்தைய சொக்கேசவிடன். நான் இன்று காலையிலிருந்து காலை கடன்களை முடித்துக் கொண்டு தாய் தந்திரம் ஆசி பெற்று வந்தேன் வேட்டைக்கு. கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அதுமது காதல் ஆசையால். மானை பின்தொடர்ந்தேன், மானோ வேறொன்றோடு விடுது. மானோடு நான்வோடு, நான்வோடு மானோடு, மானோடு நானோடு இப்படியாக இங்கு வந்தமான் தங்களுடைய திணைவனத்துக்குள்ளே நுழைந்து விட்டது. ஆனால் தங்கள் காவலர்களோ மான் குட்டியை மட்டும் உள்ளே விட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டேன். இடத்திற்கு தலைவியான தங்கள் இடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இடத்திற்கு தலைவி அப்படிங்கிற முறையில அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆக இங்கு வந்திருக்கிற மானுடைய பெருமையை கூறுவேன், சற்று கவனமாக கேளுங்கள்.